லீட் கோட் 75 சீரீஸ்ல 2.2 ப்ராப்ளம் கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம்ல இன்டீஜர் அரே வேல்யூ ஹைட்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்க இந்த கண்டெய்னர்ல ரெண்டு வேல்யூவை ஃபைன் பண்ணி அந்த வேல்யூ எந்த கண்டெய்னர் எவ்வளவு வந்து மேக்சிமமா வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த மேக்சிமம் வேல்யூ அமௌண்ட்டை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ நமக்கு இதே சேம் எக்ஸாம்பிள் ஹைட் 1862548337 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து 49 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 49ன்றது எப்படி வந்திருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கொடுத்துருக்க கண்டெய்னர் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கொடுத்துருக்கிற கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் இந்த டோட்டலோட இந்த கண்டெய்னரோட எவ்வளோ வந்து மேக்ஸிமம் நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரோட இண்டெக்ஸ் வேல்யூ, இந்த இண்டெக்ஸ் வேல்யூன்றது சேம் தான், மாறாது. ஸோ இதுக்கான ஃபார்முலா கண்டெய்னரோட மேக்ஸிமம் வேல்யூ எதுவும், அதாவது விச் மீன்ஸ் ரைட் வேல்யூ, இந்த ரைட்ல இருக்க வேல்யூ தான் வந்து எப்பவுமே வந்து அதிகமா இருக்கும், லெஃப்ட்ல இருக்க வேல்யூன்றது எப்பவுமே கம்மியா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ரைட் வேல்யூ மைனஸ் லெஃப்ட் வேல்யூ அண்ட் தென் இந்த கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ண வாட்டரோட லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு இந்த கண்டெய்னர், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 1 and 7 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல நம்ம இந்த வாட்டர்ன்றது மினிமம் எவ்வளோ இருக்கு, என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வரையும் தான் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா அதை தாண்டி நம்ம வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மினிமம் வேல்யூல இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆயிடும். ஸோ அதனால இந்த ரெண்டு வேல்யூல மினிமம் எந்த வேல்யூ, ஸோ மினிமம் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒட்டுமொத்தமான கண்டெய்னர்ல பர்டிகுலரா இந்த ஒரு 2 வேல்யூஸ்ல எவ்வளவு நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியுன்றதுக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேம் வே நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே நம்ம வந்து ஃபைன் பண்ணும்போது நமக்கு மேக்சிமம் எவ்வளோ வேல்யூ வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுமோ, வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியுமோ, இந்த வேல்யூ நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைச்சிடும். நம்ம ஃபைனலாக ஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான அப்ரோச் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனிஷியலா நமக்கு கொடுத்துருக்க சேம் இன்புட் ஹைட் அண்ட் அவுட்புட் 49 வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண சேம் அதே எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்டர் டிக்ளேர் பண்றோம். லெஃப்ட் பாயிண்டரை நான் இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் நம்பர் எடுத்திருக்கேன் அண்ட் ரைட் பாயிண்டரை கடைசி வேல்யூ எடுத்திருக்கேன். அண்ட் கரண்ட் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லூப் வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் வேல்யூ ரைட் வேல்யூவோட கம்மியா இருக்கிற வரையும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த கரண்ட் வேல்யூ ஃபைன் பண்றதுக்கு நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். இந்த ரைட் வேல்யூல இருந்து லெஃப்ட் வேல்யூவோட வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது நமக்கான எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு கிடைச்சிடும். ஸோ அண்ட் தென் மினிமம் இந்த ரெண்டு வேல்யூல மினிமம் வந்து எந்த வேல்யூ இருக்கோ அந்த கண்டெய்னர் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கிறோம் இன்டூ ரைட். இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கரண்ட் வேல்யூ என்ன வேல்யூன்னு கிடைச்சிரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூன்றது டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த மேக்ஸிமம் வேல்யூ இப்போ இருக்க கரண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டு வேல்யூல எது அதிகமா இருக்கோ அந்த வேல்யூவை இது மேக்ஸிமம் வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கும். ஸோ ஹைட்ன்றது, ஸோ இந்த இது என்னன்னா, ஸோ இப்போ நமக்கு இந்த சேம் அதே எக்ஸாம்பிள்ல இதோட ஹைட் வந்து 8 இருக்கு, அதுவே இதோட ஹைட் வந்து 7 இருக்கு. நமக்கு இதுல எந்த ஹைட் வந்து பெருசா இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே வச்சுக்கிட்டு
எதுல வந்து ஹைட் வந்து கம்மியா இருக்கும் அந்த வேல்யூவை வேற பாயிண்ட் இருக்க மூவ் பண்றோம். ஸோ நமக்கு இந்த கேஸ்ல நமக்கு ஸோ ஃபர்ஸ்ட் 7 வந்து கம்மியா இருக்கு, அதனால நம்ம 3க்கு மூவ் பண்றோம். ஸோ இந்த 3க்கு மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சேம் அதே மாதிரி இப்ப 8 அண்ட் 3 ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம். இந்த 8க்கு 3க்கு எது கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு 3 கம்மியா இருக்கு. ஸோ அப்படி இருக்க மறுபடியும் வந்து அடுத்த வேல்யூக்கு மூவ் பண்றோம். ஸோ மறுபடியும் கம்பேர் பண்றோம். கம்பேர் கம்பேர் பண்ணிட்டு ரெண்டுத்துல எந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்குன்னு பாக்குறோம். ரெண்டுமே சேமா இருக்குன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம், மூவ் பண்றோம். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா கால்குலேட் பண்ணி ஃபைனலா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அதுக்கான கண்டிஷன் தான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் கிரேட்டர் தென் ரைட்டோட ஹைட்டா இருக்குன்ற பட்சத்துல ரைட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஃபைனலா மேக்ஸிமம் லென்த் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இதுதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோட்ல சேம் ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ண வேரியபிள் போக மேக்ஸிமம் ஏரியா அண்ட் கரண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு ஏரியா வேல்யூவும் கால்குலேட் பண்றதுக்காக 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த வைல் லூப் வந்து லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா இருக்கிற வேல்யூ ரன் ஆகும். ஸோ இங்க கரண்ட் ஏரியா வந்து கால்குலேட் பண்றேன். ப்ரீவியஸா சொன்ன ஃபார்முலா மாதிரி சேம் அதே மாதிரி மேக்ஸிமம் ஏரியா டிக்ளேர் பண்றேன். அடுத்து இது ரெண்டுத்துல எது பெருசா இருக்கும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு கம்மியா இருக்க வேல்யூவை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்றேன். ஃபைனலா மேக்ஸிமம் ஏரியா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ தான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.